Hi friends, இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஸ்கின் whitening ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பேக் யூஸ் பண்றனால நம்ம ஸ்கின்ல வர ரிசல்ட்டை நம்ம இந்த வீடியோல லைவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம நார்மலா குக்கிங்க்கு யூஸ் பண்ற புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஹாட் வாட்டரில் விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்தோடனே நமக்கு புளியோட திக் பேஸ்ட் கிடைக்கும். இந்த பேஸ்ட் தான் இந்த பேக்கோட மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த புளி பேஸ்ட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக இந்த பேக் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மாஸ்க் போடுற இடம் தவிர என்னோடய ஃபோர்ஹெட் சைட்லலாம் ரொம்ப டேனாக இருக்குது வெயிலில் போயிட்டு. ஸோ இப்போ இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்கப்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த பேக்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்க புளி வந்துட்டு நம்ம ஸ்கின்க்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. புளி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ்லாம் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிவிட்டு நம்மளோட போர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கொடுக்கும். நம்ம ஸ்கின் ஏஜினிங் ஆகிறதுலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் ரிசல்ட் தெரியணும்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம பார்லர்லாம் போயிட்டு ப்ளீச் பண்ணிட்டு வந்தால் என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட் இந்த பேக்கில் கிடச்சிது எனக்கு. என்னோடய ஸ்கின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் இது. நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க எப்படி ஒரு சூப்பரான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்குன்னு. நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போது ஃபைனல் ஸ்டெப் வந்து குட் வைப்ஸோட ஆலோவேரா ஜெல் என்னோட ஆல் ஓவர் ஃபேஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எந்த மாய்ஸ்சரைசர் சூட்டபுளாக இருக்கோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும். இந்த பேக்கை போத் மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ட்வைஸ் இந்த பேக்கை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.